கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது இங்கே வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்திலே நாம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பமில்லாமல் வார்க்கப்பட்ட அவரோட உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவு பகலும் இறைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவராகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றுள்ளது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லிற்று. ஆமேன். இந்த இடத்துல நாம் இங்கே 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரை நாம் அங்கே பார்த்திருக்கிறோம். இங்கு 3 விதமான தூதர்கள் அங்கே வருகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 3 விதமான தூதர்கள் அங்கே மிகுந்த ஒரு சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கினவர்களை தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கே கூறுகிறார். இது 2வது தூதன் அங்கே கூறுகிற காரியமாக நாம் அங்கே பார்க்கிறோம். வேறொரு தூதன் அங்கே பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று அங்கே சொல்லுகிறார். இந்த 3 செய்திகளும் இப்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான இங்கே ஒரு செய்தியாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 1வது வசனத்திலே 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாரருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருந்து என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர்களை தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கு கூறுகிறார். இங்கு நம் 3 தூதர்களை விசேஷமாக அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த விசேஷமான தூதர்களிலே அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 1வது தூதனானவன் அங்கே இந்த லூத்தரானவன் அங்கே பேசுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கு ஒரு நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக அங்கே இருக்கிற ஒரே ஊழியக்காரன் செய்தியாளன் யார் என்றால் அங்கே லூத்தரை அங்கே குறிக்கிறது. இது சபையானது ஒரு 4வது சபை காலத்தை அங்கே குறிக்கிறது. சர்தை சபை காலத்தை குறிக்கிறது. இந்த சர்தை சபை காலத்திலே அந்த லூத்தரான செய்தியாளன் என்ன செய்தார் என்றால், அவர் வானத்திலே மத்தியிலே பறக்க கண்டேன். அவர் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தார்களுக்கும், பாசைக்காரர்களுக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக ஒரு நித்திய சுவிசேஷகம் அங்கே அறிவிக்கப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய காலத்திலே அவருடைய சபையானது அந்த 4வது காலகட்டத்திலே சபை காலத்திலே சபையானது ஒரு இருளடைந்த ஒரு மங்கிய நிலைமையிலே இருந்தது. பின்பு 5வது சபை காலத்திலே நாம் பார்க்கும்போது சபைக்கு அங்கே ஒரு சீர்திருத்தம் உண்டாகிறது. அந்த சீர்திருத்தத்தின் தொடக்க காலம் அங்கே லூத்தரின் காலத்திலே அங்கே உருவாகியது என்று நாம் இந்த சபை காலத்திலே நாம் பார்த்திருந்தோம்.
அப்பொழுது அந்த சபை காலத்திலிருந்து சபைக்கான ஒரு நித்திய அழிவில்லாத ஒரு சுவிசேஷகம் அங்கே உடையவனாக இருக்கிறான் இந்த ஒரு செய்தியாளன். அதற்கு பின்பாக ஒரு செய்தியாளன் அங்கே கொடுக்கக்கூடிய செய்தியானது இந்த வெஸ்லி இரண்டாவது ஒரு விசேஷமான தூதனாக அங்கே பார்க்கிறோம். இவர் இங்கே பரிசுத்தமாக்குதலை அவர் அங்கே பிரசங்கமாக செய்கிறார். இவர் ஒரு சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அங்கு சொல்லுகிறார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர்களை தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை அங்கு சொல்லுகிறார். இப்படியெல்லாம் காலம் கடந்து இந்த பிலதெல்பியா சபை காலம் கடந்து இப்பொழுது லவோதிக்கியா சபை காலத்துக்கு நாம் வருகிறோம். இந்த 3 தூதர்கள் விசேஷமான செய்திகளை அங்கு அவர்கள் தீர்க்க தரிசன காலத்திலே, அவர்கள் சபையின் தீர்க்க தரிசன கழுகுக்கு வல்லமையான காலத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் செய்தியை, அப்படிப்பட்ட செய்தியை அங்கே கொடுக்கிறார்கள். இப்பொழுது இந்த 3 விதமான தூதர்களின் செய்திகளில் இந்த 3வது நபருடைய செய்தி மிகவும் விசேஷமான ஒரு செய்தியாக அங்கே இருக்கிறது. அந்த 3வது செய்தியாளர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் 8வது வசனத்திலே, இந்த பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று அவர் அங்கே பிரசங்கம் செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு பின்னே ஒரு 3வது தூதன் இப்படியாய் ஒரு மிகுந்த சத்தமிட்டு ஒரு மிருகத்தினையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதை முத்திரையை தரித்து கொள்பவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அங்கே வாதிக்கப்படுவான் என்ற ஒரு நியாய தீர்ப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களும் அங்கே எழும்புகிறது. மிருகத்தினையும் அது சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவு பகலும் அங்கே இளைப்பாறுதல் இல்லை என்று அங்கு சொல்லுகிறார். இங்கு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று அங்கு சொல்லுகிறார் காரியத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த பூமியில் இங்கே சபை காலத்தில் இங்கே நடக்கிறது. சர்தை சபை காலமாக இருந்தாலும் சரி, பிலதெல்பியா சபை காலமாக இருந்தாலும் சரி, லவோதிக்கியா சபை காலமாக இருந்தாலும் சரி, இந்த 3 தூதர்கள் அங்கே எச்சரிப்பு அங்கு செய்கிறார்கள். ஒன்று நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக அங்கே இருக்கிறான். ஒன்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் 2வது தூதனிடத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். 3வது தூதன் அங்கே மகாபாபிலோனுடைய அழிவை பற்றி அங்கே கூறுகிறான். அதே சமயத்தில் மிருகத்தின் முத்திரையும் தேவனுடைய முத்திரையும் அங்கே பிரித்து அங்கே சொல்லுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் அங்கே கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், அவனுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று அங்கு சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய முத்திரைகளை கைக்கொள்வர்களுக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். அவர்கள் மரித்திருந்தாலும் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது அவர்களுடைய பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட வரும் போகும். ஆவியானவரும் ஆம் என்று அங்கு திருவுளம் பெற்றக்கூடிய ஒரு செய்தியை நாம் அங்கே 13வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே 2 வகையான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களுக்கு அவருடைய பலன்கள் அவர்களுடைய போகிறது, அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே அங்கே செல்லுகிறார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய போகிறது என்று அங்கு சொல்லுகிறார். அதற்கு ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று இங்கே வேதம் நமக்கு அங்கு பதில் சொல்லுகிறது. இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவர்கள், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அங்கே வேதம் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கிறது. ஆனால் மிருகத்தின் சொரூபத்தை வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவர்களுக்கு அங்கு தேவனுடைய கோபாக்கினையான
அந்த தேவ பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரம மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அக்கினியினாலே அவர் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களுடைய வாதையானது சதா காலங்களிலும் புகையாக எழும்புகிறது. அது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனும் இரவும் பகலும் அவன் இளைப்பாறுதலில் இல்லாமல் இருக்கிறான். ஒரு இளைப்பாறுதல் என்பது அவன் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சமமாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆத்மா அங்கே இளைப்பாறுதலுக்குள்ளே இல்லாமல் அங்கே இருக்கிறது. ஒரு இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் ஆஃப் பீஸ் அவர்களுக்கு அங்கே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு இச்சம்பவங்கள் எல்லாம் இந்த விசேஷமான 3 தூதர்கள் செய்தியை இந்த சபை காலங்களிலே கொடுத்துவிட்டு சென்ற பிறகு அங்கே நாம் பார்க்கும் காரியம், 3வது செய்தியாளருடைய செய்தியானது மிகவும் விசேஷமாக அங்கே காணப்படுகிறது. அது பாபிலோன் நகரம் விழுங்கக்கூடிய செய்தி அங்கே நாம் பார்க்கிறோம். மிருகத்தின் முத்திரைக்கும் தேவனுடைய முத்திரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுடைய நிலைமை அங்கே என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள் இப்பொழுது மரித்தாலும் தேவனுடைய சன்னதியில் அவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கு நாம் சொல்லப்படுகிறோம். இப்பொழுது கர்த்தவர்களுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை எல்லாம் விட்டு ஒழித்து விட்டு அங்கே இறைப்பாறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைகள், என்னென்ன கிரியைகள், நன்மையான கிரியைகள் எதுவோ அவை எல்லாம் அவர்களோடு அங்கே பரலோகத்திற்கு செல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதற்கு ஆவியானவர் அதை ஆம் என்று திருவுளம் செற்றுகிறார் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இந்த 14வது வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அவர் இப்பொழுது தூற்றுக்கூடை அவர் இடத்தில் இருக்கிறது, அருவாள் அவர் இடத்தில் இருக்கிறது, அறுப்புக்கான நேரத்தை அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். இந்த பூமியிலே இப்பொழுது அறுப்பு காலம் தொடங்கப் போகிறது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறது. இதை நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்வோம். 14வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இது விசேஷமான ஒரு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பிலே தேவன் தன்னை அறிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதாக அங்கே காட்டுகிறார். அப்பொழுது அந்த அருவாளோடு அவர் என்ன செய்ய போகிறார், அந்த அறுவடை செய்யக்கூடிய காரியம் என்ன, அது நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறது என்பது குறித்து நாம் பார்ப்போம். இந்த நாட்களிலே நாம் விசேஷமாக இந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த 1 முதல் 5 வரை மீதமுள்ள யூதர்களினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் ஒரு விருந்திற்காக அவர்கள் ஆயத்தம் செய்யப்பட்டு சீயோன் மலையிலே அங்கே தங்குகிறார்கள். இப்பொழுது 6வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது விசேஷமான 3 தூதர்கள் அங்கே வருகிறார்கள். இங்கே பூமியிலே ஒரு நித்திய சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது தூதர் வெஸ்லியின் மூலமாக அங்கே ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது தூதன் மூலமாக லவோதிக்கா சபைக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மிருகத்தின் முத்திரையும் தேவனுடைய முத்திரையும் அங்கே வெளிப்படுத்தி நமக்கு பிரித்து அதனுடைய பலன்கள் என்ன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் அறுப்பு நேரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த அறுப்பு காலத்திலே அறுவாளுடன் கூடிய ஒருவர் அங்கே வீட்டிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.